திமுக ஊழல் கட்சி, அந்த ஊழல் கட்சியுடைய ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள், குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும்னு சொல்லக்கூடிய விஜய் அவர்கள் அடித்தர மக்களுடைய வயிற்றுல நெருப்பை கட்டுற மாதிரி அவங்க வயிற்றை அடித்து அந்த பணத்தில் லாட்ரியை விற்று, அந்த லாட்ரி விற்றதில் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பெல்ட்டை போட்டுக்கிட்டு நல்ல காஸ்ட்லியான காரில் போயஸ் கார்டனில் வீடு வாங்கி வைத்துக்கொண்டு மாமனாருடைய செல்வாக்கில் வாழக்கூடிய மருமகனாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தாவேக்கால சேர்ந்தது மூலமாக இவரா ஊழலை ஒழிக்க போறாரு. சாதாரண எளிய மக்களுடைய வயிற்றில் அடித்து வந்த பணத்தில் வாழக்கூடிய ஆதவ் அர்ஜுன் தாவேக்கால சேர்ந்து ஊழலையும் லஞ்சத்தையும் ஒழிக்க போறாரா? கோடி கோடியாக திமுகவுக்கும் பிஜேபிக்கும் கொட்டி கொடுக்கிற மாமனாரை வச்சுக்கிட்டு இவர் தாவேக்கால சேர்ந்து என்ன புரட்சியை பண்ண போறாருன்னு சொல்லி நாம கேட்க வேண்டாம். தாவேக்கால கொஞ்சம் ஊழல் ஒழியணும், நல்லது நடக்கணும், குடும்ப ஆட்சி ஒழியணும், திமுக ஒழிக்கணும், எளிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க இனிமே கேட்பாங்க.